Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 33வது ஜெப நாளிலும் இந்த வேளையில் மாலை வேளையில் வந்திருக்கிற நம்மோடு நம் குடும்பத்தோடு நிச்சயமாய் கர்த்தர் தமது பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யாருக்கு அவர் தமது பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தால், யார் அவரை கிட்டிச் சேருகிறார்களோ, யார் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் கிட்டிச் சேருகிறார்களோ அவருக்கே அவர் தமது பராக்கிரமத்தை காண்பிக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கப்படாத பராக்கிரமம் யார் மூலமாக காண்பிக்கப்படுது? மோசையின் மூலமாக காண்பிக்கப்படுது. ஆரோன் இடத்திலிருந்து மிரியாம் இடத்திலிருந்து காண்பிக்கப்படாத பராக்கிரமம் யாரிடத்தில் காணப்படுகிறது? மோசையின் இடத்திலிருந்து. அப்போ ஸ்தோத்திரம், அங்கிருந்த அநேக மீதியானிற்கு விரோதமாய் போரடிக்கிறதான அநேகர் இருந்தாலும் யாரிடத்தில் தேவன் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறார்? கிதியோனிடத்தில். ஏன்? தனக்கானதை பெற்றுக்கொள்ள தேவனை கிட்டிச் சேருகிறவர்கள் யாரெல்லாம் தேவனை கிட்டிச் சேர விரும்புகிறார்களோ நிச்சயம் அவர்கள் மூலமாய் அவர்களிடத்தில் தமது பராக்கிரமத்தை அவர் காண்பிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து நேற்றைய சத்தியத்திலிருந்து கொஞ்சம் காரியங்களை தியானிக்க தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம். எரேமியா 30ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன், நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நமது கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. ரிமனரந்துரோனோ ஷதிரினி பௌதரி படஹதரபடா ரேதரணமனரகதைகரி படகதர பலபரபா ஷம்துரிஹே திரினி மனஹந்தத பௌதர படஹதர படகதகரணமனா. பசுத்தாவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை எங்கள் மேலே வெளிப்படட்டும்பா. உமது வார்த்தை எங்கள் மேலே வெளிப்படட்டும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தாவே உமது வார்த்தையை பேசுவீராக. எங்களோடு உமது வார்த்தையை கர்த்தர் பேசுவீராக. எங்களோடு உமது வார்த்தையை கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் மறுபடியும் வாசிக்கலாம். எரேமியா 17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்கள் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் நம்ம கொஞ்சம் தியானித்தோம். நம்முடைய தேவன் நாம் எங்கு இருக்கும் பொழுது தமது வார்த்தையை நமக்கு அனுப்புகிறவராய் இருக்கிறார். பாதாளத்தில் இருந்தாலும் அவர் தமது வார்த்தையை அனுப்பி தமது ஜனங்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நான் சிறைப்பட்டு இருந்தாலும், நான் அடைக்கப்பட்டு இருந்தாலும், நான் எழும்ப முடியாதபடி ஒரு இடத்தில் இருந்தாலும், அந்த இடத்திலிருந்து நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் என்னை நோக்கி எனக்காக ஏதாவது ஒன்றை அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இப்போ ஸ்தோத்திரம், அதே எரேமியாவை கொண்டு தேவன் இன்னொரு சில காரியங்களை தமது ஜனத்துக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துவதே அவருக்கு ஒரு வேலையா இருக்கு. அல்லேலூயா, ஆமா, கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஞாபகப்படுத்தின ஒரு காரியத்துல தான் நேற்று நம்ம பார்த்தோம். என்னை நோக்கி விண்ணப்பம், அதாவது அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்லி எரேமியா 29:7 பார்த்தோம். அது மாத்திரமல்ல,
உங்கள் நடுவில் இருக்கிறதான தீர்க்கதரிசிகளையோ குறிகாரர்களுடைய வார்த்தை என்ன பண்ணாதீங்க, இதுக்கப்புறமாவது கேட்காம இருக்க முயற்சி செய்யுங்க அப்படின்ற 2 காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு. அதுக்கு மேல 10வது வசனத்துல பார்க்கிறப்ப, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்பதை என்ன பண்றார், மறுபடியும் ஞாபகப்படுத்துறார். எப்படி ஞாபகப்படுத்துறார்? என் ஜனமே, நீ எனக்கு நேராக திரும்பும் போது, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, நான் உனக்கான நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நமக்கு ஞாபகப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்ன? நான் எந்த இடத்தில் சிறைப்பட்டு இருந்தாலும் நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது என் மேல் உள்ள நல் வார்த்தையை அவர் எனக்கு நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்ப நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். அதற்கு மாத்திரமல்ல, 11வது வசனத்துல பார்க்கிறோம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் என்ன பண்ணுவேன், தருவேன். எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் தருவேன், அது தீமைக்கு அல்ல நன்மைக்கு, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி 11வது வசனத்துல தமது ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, 13வது வசனத்துல முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் காண்பீர்கள். அப்ப அடுத்த ஞாபகப்படுத்துற காரியம் என்ன? நீ என்னை தேடுற, பட் உன் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறாயா அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார். தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை குற்றப்படுத்தும்படியாக எப்பொழுதும் அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல வருவதில்லை. அவர் ஞாபகப்படுத்தும்படியான கடினமான வார்த்தையை சொல்லுவார். ஞாபகப்படுத்துறதுக்கு கடினமான வார்த்தையை பயன்படுத்துவார். ஏனென்றால் நம் ஒருவருக்கு ஒரு காரியத்தை ஒரு முறை சொல்லி, 2 முறை சொல்லி, 3 முறை சொல்லணும், 4வது முறை எப்படி ஞாபகப்படுத்துவோம்? வார்த்தை மாறிடும். இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 10 வாட்டி நான் கடைக்கு போறேன் வரேன், 10 வாட்டியும் மறக்கிறேன், 11 வாட்டி எப்படி சொல்லுவாங்க? உரைக்கிற மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? அது திட்டுறதா ஞாபகப்படுத்துறதா? அதே தான் இங்கேயும் நடக்குது. தேவன் தமது ஜனங்கள் கிட்ட அன்பா சொல்லி பார்த்தாரு, கெஞ்சி சொல்லி பார்த்தாரு, நயங்காட்டி இழுத்து சொல்லி பார்த்தாரு, அன்பின் கயிற்றால் இழுத்து சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இப்ப எல்லா காரியமும் மாறி இப்ப எப்படி சொல்றாரு? உக்கிர கோபத்துல இறங்கி சொல்றார், செய்யறியா இல்லையா? ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவோம், ஒரு காரியம் கேட்டிருப்பாங்க, வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோம், வாங்கிட்டு வரல என்ன பண்ண முடியாது, செஞ்சு தர முடியாது, சமைக்க முடியாது, வர முடியாது, போக முடியாது. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. எதுக்கு இந்த மிரட்டெல்லாம்? எதுக்கு? நான் அதை ஞாபகத்தோட வச்சு என்ன பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு வரணும். இது எல்லார் வீட்டும் நடக்கிறதான ஒரு பெரிய கன்னித்தீவு கதை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம். தேவன் தமது ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிற காரியங்கள் என்னென்னா, எப்பா நீ நினைக்கிற கர்த்தாவே எனக்கு சொன்ன வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறக்கல சாமி, அது என் மனசுக்குள்ள பத்திரமா இருக்கு. ஆனா நீ தான் என்னைய மறந்து கிடக்குற. அதனால நீ மறுபடியும் என்கிட்ட திரும்பும்படியாக உனக்கு நான் என்ன பண்றேன், நினைப்பூட்டுகிறேன் அப்படிங்கிறார். அதற்கு அப்புறமாக தான் சொல்றாரு 14வது வசனத்துல, நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையை யாக்கோபுக்கு தேவன் ஒரு நாளும் மறக்கல. யாக்கோபு மறந்தாலும் யாக்கோபு கர்த்தர் என்ன பண்ணல, மறக்கல. யாக்கோபு எப்படி மறந்தாரு? லாபான் வீட்டுக்கு போன உடனே, அதாவது சொந்த தேசம் எது? தகப்பன் வீடு, ஈசாயின் வீடு. தரிசனமான பூமி எது? பெத்தேல். ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூமி எது? லாபானுடையதான வீட்டுல. அப்ப இங்க யாக்கோபு எதை மறந்துட்டாரு? தரிசனமான கர்த்தரை மறந்துட்டார். தரிசனமான கர்த்தரை மறந்துட்டார், தரிசனமான வார்த்தையை மறந்துட்டார், தரிசனமான சம்பவங்களை மறந்துட்டார். எதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு? இன்றைக்கு என் வாழ்க்கையில எனக்கு சஞ்சலங்களும் தவிப்பும் தனிமையும் வரும்போது எனக்கு தரிசனம் வருகிறது. ஆனா அதே தரிசனம் நான் நல்லா இருக்கும்போது ஏன் வரமாட்டேங்குது? அழுகிறேன், புலம்புறேன், உருண்டு புரள்றேன், அப்பெல்லாம் தரிசனம் வருது. ஆனா நல்லா இருக்கிறப்ப தரிசனம் ஏன் வர மாட்டேங்குது? அதே யாக்கோபு, அதே மனுஷன், அதே இருதயம், அதே சரீரம், ஆனா தரிசனம் மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? ஏனென்றால் தரிசனமான கர்த்தரை தரிசியாமல் போவதற்கு மறந்து விடுகிறோம். அப்ப நினைப்பூட்டும்படி யாக்கோபுக்கு மீண்டும் கர்த்தர் இறங்குகிறாரு. எங்க சொப்பனத்துல இறங்குறாரு. அதே நித்திரை, அதே சம்பவம், அதே மாதிரியான ஒரு தோற்றத்துல இறங்கி யாக்கோபிட்ட பேசுறார். யாக்கோபே, உன் மாமனார் உனக்கு என்ன பண்றாரு? தீங்கு செய்ய நினைக்கிறார்.
ஆனால் யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தேவன் எப்படி ஞாபகப்படுத்துறாரு? உன் மாமனார் உனக்கு நன்மை செய்ய மாட்டாரு, உன் மாமனார் உனக்கு தீமை மட்டும்தான் செய்வாரு, நீ கொஞ்சம் கண்ணை விழிச்சு பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் லேயாள்கிட்டையும் ராயல்ட்டையும் போய் யாக்கோபு சொல்றாரு, உங்க அப்பாவோட மூஞ்சி நேத்து மாதிரி இல்லை, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. நேத்து மாதிரி இல்லை. இத்தனை நாளா பார்த்து யாக்கோபுக்கு அந்த பார்வை இல்லை. அந்த பார்வை எப்போ வருது? தேவன் சொப்பனத்தில் வந்ததுக்கு அப்புறமா, நினைப்பூட்டுனதுக்கு அப்புறமா, ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமா ஞாபகம் வருது, உங்க அப்பா மூஞ்சி நேத்து மாதிரி இன்னைக்கு வேற மாதிரி இருக்குன்னு. அப்ப தேவன் நம்ம இடத்துல என்ன வார்த்தையை நினைப்பூட்டு, எப்படி பேசுகிறாரு? முந்தின வார்த்தையவே நினைப்பூட்டி தான் பேசுறாரு, தவிர புதுசா எதையும் நம்மள்ட்ட என்ன பண்றதுல அவரு சொல்லவே மாட்டார். ஏன்னா நமக்கானதை சொல்லிடுவார். அதை நம்ம பிடிச்சி, அதை நூல் மாதிரி பிடிச்சி, அதை அழகாக உயரத்தில் கொண்டு போய் போகிறதும், போதும் இந்த உயரம் அப்படின்னு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உன்னை வர பண்ணுவேங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்க. நீ இங்கேயே இருக்க போகிறது கிடையாது. நான் உன்னை வீடு கட்ட சொன்னாலும், நான் உன்னை தோட்டம் போட சொன்னாலும், நீ இங்கேயே இருக்க போகிறது கிடையாது. கொஞ்ச காலம் இருப்பேன், மீதி காலம் திரும்ப என்ன பண்ணிடுவேன், கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய வாக்கு தத்தங்கள் வரும். நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து வீட்டில் உட்காந்து வாசிங்க. நான் நேரம் பிரசங்கத்துக்குள்ள நேரம் கம்மியாக இருக்குது, இன்னைக்குள்ளேயாவது இந்த பிரசங்கத்தை நான் முடிச்சிடலான்னு இருக்கேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போதும் சிறையாய் இருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அடிக்கடி பேசின இன்னொரு வார்த்தையை ஒன்று இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அடிக்கடி பேசின இன்னொரு வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை கீழ்ப்படியுங்கள், பிரமாணம், கற்பலக. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணுது? கீழ்ப்படிதலை பேஸ் பண்ணியே இருக்கு. எது கீழ்ப்படியணும்? கற்பனை கீழ்ப்படியணும், பிரமாணங்கள் கீழ்ப்படியணும், தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் கீழ்ப்படியணும். இது எல்லாமே கீழ்ப்படுகிறது போல இருக்கு. இன்னொரு வார்த்தை தேவன் அடிக்கடி பேசுகிறார். இது நம்முடைய சபையிலையும் இதே வார்த்தை, நானும் இது நமக்கு இது 1 2 3 4வது ஜப கூட்டம்னு நினைக்கிறேன். கடந்த 3-4 வருஷத்துல 21 நாள் ஜபங்கள்லாம் போய் இந்த நான் அன்னையிலேருந்து நானும் பார்க்குறேன். இந்த வார்த்தையை மட்டும் கர்த்தர் நம்மளை விட்டு விட மாட்டேங்கிறார். இதை நினைப்பூட்டுக்கிட்டே இருக்கிற அடிக்கடி. ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீ நம்பிக்கொண்டிருக்கிறதான அந்த ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேச்சை கேட்காத, அவங்க பேச்சை கேட்காத. அவங்க உனக்கு நன்மையானது செய்யலை. அங்கே 21வது வசனம் சொல்கிறது, என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிற கொலேயாவின் குமாரனாகிய ஆகாப்பையும் மசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவின் குறித்து, இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நேச்சரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். இப்ப தேவன் இதையும் ஞாபகப்படுத்துறார். ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறார்? ஏன் அடிக்கடி தேவன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல என் நாமத்தை சொல்லி பொய்யாய் சொல்லுகிறார்? ஏன்னா ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் இந்த வார்த்தை இருக்கும். பொய்யான வாக்கு தத்தங்கள், பொய்யான தீர்க்கதரிசனம், பொய்யான ஜபம். உண்மைக்கும் பொய்யுக்கும் ஏன் தேவன் வித்தியாசத்தை காண்பித்துக்கிட்டே இருக்க தமது ஜனங்களுக்கு மத்தியில்? ஏனென்றால் சில பொய்யான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சிறையிருப்புக்குள்ள இருக்கு. பொய்யான வார்த்தைகளை கேட்டு பொய்யான வார்த்தைகளை நம்பி எங்க இருக்கிறாங்க? சிறையிருப்புக்குள்ள. நான் இப்பவும் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசன வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள்னா அவங்க பொய்யான வார்த்தைகள் சொல்றாங்கன்னு இல்லை, அவங்க பேசுறது வசனம் தான். ஆனா அந்த வசனம் என் சூழ்நிலைக்கு எதிராக தான் இருக்கும். அந்த வசனம் என் சூழ்நிலைக்கு எதிராக தான் இருக்கு. அப்ப எதிராக இருந்தால் அது கர்த்தருடைய வார்த்தையால போலியான வார்த்தையா? கர்த்தர் எப்பொழுதும் எப்படி பேசுவாராம்? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைய அவர் எனக்கு எந்த சமயம் அழுதா அதுக்கு ஒரு வார்த்தை தருவார். நான் உட்காந்து சந்தோஷமான அதுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். நான் எதிர்பார்த்த ஒரு வார்த்தை கொடுப்பார். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை தான் யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார். என் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இந்த அழுது கொண்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை என்ன? இப்ப நான் இஸ்ரவேல் ஜனமா இருக்கிறேன், இப்ப நீங்க தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க. என்னுடைய பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கு.
நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன், என் பட்டணம் முற்றுகை போட போகுது, என் பட்டணம் அழிய போகுதுன்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க என்னைய பார்த்து? என்னைய பார்த்து என்ன சொல்லுவீங்க? பட்டணம் என்ன சொல்லுவீங்க? பொதுவாக என்ன சொல்லுவீங்க? நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், என் பட்டணம் அழிய போகுது, என் பட்டணம் அழிய போகுது, என் பட்டணம் வந்து முற்றுகை பட்டுருச்சு, என் பட்டணத்துக்கு முன்பாக நேபுகாத்நேச்சார் நிற்கிறான், ஐயோ ஐயோன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தீர்க்கதரிசியாகி நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உன் தேசம் இது உண்மையான தீர்க்கதரிசனம் பொய்யான தீர்க்கதரிசனமா? இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யா? பொய் தானே. நீங்கள் சொன்னது பொய் தானே. வசனம் என்ன சொல்லுது? அழியும் இருக்கு. வசனம் அழியும் இருக்கு. நீங்கள் எப்படி என்ன சொன்னீங்க? அழியாது, கர்த்தர் காப்பாத்து. இதே தான் அன்னைக்கு அவங்களும் பண்ணாங்க. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசாத ஒருவன் பொய் தீர்க்கதரிசியாக மாறுகிறான். சமயத்துக்கு ஏற்ற வேளையில் ஜெபிக்காத ஜெபம் பொய்யான ஜெபமாய் மாறுகிறது. சமயத்துக்கு ஏற்ற பிரசங்கம் பொய்யான பிரசங்கமாய் மாறுகிறது. ஒருவருடைய பிரசங்கம், ஒருடைய வார்த்தை, ஒருடைய ஜெபம், ஒருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுது பொய்யாய் மாறுகிறது? சமயத்துக்கேற்றது கர்த்தருடைய வார்த்தையாய் இல்லாமல் இருக்கும்போது தான். எல்லோரும் அழுகும்போது சொல்ற வார்த்தை என்ன? சிறைப்பட்டு இருக்கிறாங்க, அழுகாதீங்க, சிறையிருப்பு மாறும். இது எல்லாரும் சொல்ற வார்த்தை. தேவன் என்ன சொல்றாரு? சிறையிருப்பு மாறாது, நீ மாறு. சிறையிருப்பு மாறாது, நீ மாறு. இப்ப அங்க இருந்ததான இந்த சிதைக்கியா, இந்த தீர்க்கதரிசியெல்லாம், மசையாவின் குமாரனாகிய சிதைக்கியா, ஆகாப், இவங்களை எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க? அனனியால என்ன சொன்னாங்க? இல்ல கர்த்தர் இஸ்ரவேலை அழிக்க மாட்டார், கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கார், உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, உங்களை லவ் பண்ற மாதிரி அவர் யாரையுமே என்ன பண்ணல, லவபிள் பர்சனா எடுத்துக்கல, லவபிள் பீப்புளா எடுத்துக்கலன்னு சொல்லி அவ்வளவு வார்த்தைகள், நம்பத்தக்க வார்த்தைகளை பேசினவங்க தான் அவங்கெல்லாம். இப்ப அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்க பேர் என்ன? பொய்யான தீர்க்கதரிசிகள். பொய்யான. இன்றைக்கு நாம் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் அழுகையின் கண்ணீரை தேவன் துடைக்கும்படியே பேசுகிறார். கர்த்தனோடு பேசினார், கர்த்தனோடு இடைப்பட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க என்ன இல்லை, விஷயம் இல்லை. நான் ஏன் அழுகிறேன்னு அவர் முதல்ல சொன்னார். எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, எரேமியா கொண்டு சொன்ன வார்த்தை என்ன? நீ இப்படிப்பட்ட அழுகையின் வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு காரணமே நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதுனால தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதுனால தான். ஸோ நீ அடிமைப்பட்டு போவ. நீ கீழ்ப்படிஞ்சா அடிமைத்தனத்துக்கு போக மாட்ட. எப்படி சொல்றாரு? கீழ்ப்படிந்தால் அடிமைத்தனம் உன்னை மேற்கொள்ளாது. நீ கீழ்ப்படிந்தால் நேபுகாத்நேச்சார் உன்னை என்ன பண்ண மாட்டான்? ஆளுகை செய்ய மாட்டான். நீ கீழ்ப்படிந்தால் நீ இன்னொரு இடத்துல போய் சிறைப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ண மாட்ட? வாழ மாட்ட. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? கீழ்ப்படுகிறத பத்தி பேசல, அவங்க வரமாட்டாங்க. அப்ப எப்ப ஜனங்கள் இடம் மாறுகிற, அதாவது வழி மாறி போறாங்கன்னா, எனக்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் சொல்லுகிறார்கள்ல, அந்த இடத்துல தான் நான் வழி மாறி போறேன். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது, சரீரத்துல போராட்டம் வருது. ஏன் இந்த போராட்டம்? அதுக்கு ஒரு தீர்வை சொல்லிட்டு இதை செய்யுங்க, இது சரியாகும்னா ஓகே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு காயங்களை கட்டுவார்னா எப்படி கட்டுவாரு? இது பொய்யான வார்த்தையா மெய்யான வார்த்தையா? இது பொய்யான வார்த்தை. எப்படி பொய்யுக்கும் மெய்யுக்கும்? நான் செஞ்சது எனக்கு தெரியும். நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு பலவீனம் வந்தா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டுச்சுன்னா எனக்கு தேவன் நல்லா உணர்த்துவாரு, நீ இதுக்காக தான் இதை நிப்பாட்டி வச்சிருக்கேன், இதுக்காக தான் இது உனக்கு தராம, இதுக்காக தான் என்னோட பேசுவார், எனக்கு தெரியும். ஆனா என்னைய பார்த்து ஜெபிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நிச்சயமா கர்த்தர் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க பிரதர். எனக்கு தான் தெரியும், ஏன் கொடுக்காம வச்சிருக்க எனக்கு தான் தெரியும். எனக்கு ஏன் ஒரு பொருள் வாங்க முடியல, எனக்கு ஏன் சபையை கட்ட முடியல, எனக்கு ஏன் அதை, எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய அளவு என்ன, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, எனக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லாரும் சொல்றது பொத்தாம் பொதுவா, நிச்சயமா கர்த்தர் கட்டுவார். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஆனா இன்னைக்கு அதை தான் எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அதை தான் கேட்குறாங்க. அதனாலதான் தேவன் சொன்னாரு, இப்படிப்பட்ட வார்த்தைக்கு உன் காது தீட்டாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நினைப்பூட்டுறேன்ப்பா, நீ அடிமைத்தனத்துக்கு போயிட்ட, இதுக்கப்புறமாவது இப்படிப்பட்ட உனக்கு பிடித்த வார்த்தைகள் வருமா வராதான்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காத. ஏன்னா அநேக நேரங்களில் பொய்யான தீர்க்க தரிசனங்கள் வருவதற்கு காரணமே நம்ம தான். இந்த பாஸ்டர் திட்டுறாரா, சரி அந்த பாஸ்டர் போய் கேட்போம், அவர் ஆறுதல் சொல்றாரா, ஓகே டன்.
அவரும் திட்டுறாரு, அவர்ட்டா போவோம். திட்டுறாங்க, கடினமான வார்த்தையை பேசுறாங்க, கடினமான வார்த்தை சொல்றாங்க, மாத்திக்குவோம் அப்படிங்கிற பாதைக்குள்ள போனாதான் நான் கட்டப்பட முடியுமே தவிர, நான் ஸ்தோத்திரம் திட்டுறாங்க 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 எனக்கு திட்டுறது வேணாம்னா கட்டப்பட முடியாது. ஒரு பாறைய உளியால இடிச்சா மட்டும்தான் சிலை என்ன ஆகும்? வருமே தவிர, உளிய ஓரமாவும் சுத்தில ஓரமாவும் பாறைய ஓரமாச்சு அது காலம் முழுக்க ஓரமா தான் இருக்கும். அது உருவம் ஆகாது, ஓரமா தான் இருக்கும். ஓரமா இருக்கிறதா உருவம் ஆகிறதானா, உடைச்சாதான் உருவம் வரணும், உடைக்க விட்டு கொடுத்துருங்க. அது வலிக்கும், அது காயமாகும், அது நிறைய விஷயத்த நம்ம இடத்துல எடுத்து போட சொல்லும். நிறைய விஷயத்த எடுத்து போட சொல்லும். இந்த ஜிம்முக்கு போற பசங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நிறையா கொஞ்சம் அப்பக்கப்ப பார்க்கறது உண்டு. நல்லா பொதன்னு இருப்பாங்க. ஒரு 200 கிலோ 250 கிலோன்னு இருப்பாங்க. அதிகபட்சம் 100 நாள் அல்லது 150 நாள் டார்கெட் வச்சு ஓடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் டே 1 டே 2 டே 3 ஒரு ஃபோட்டோஸாக போடுவாங்க. 150வது நாளில் பார்த்தா கண்ணு மூக்கு வாய் எங்கே இருக்குன்னு தெரியாமல் பொதன்னு இருந்தவன் பூரா எப்படி இருப்பான்? ஸ்லிம்மாக ஷாருக் கான் மாதிரி இருப்பாங்க. எப்படிறான்ற மாதிரி இருக்குங்களா பார்த்தா. இது எப்படி? உள்ள தேவையற்ற காரியம் நிறையா இருக்கிறதுனால என் உருவம் யாருக்கு என்ன பண்ணல? கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள உருவமா இருக்கு. ஆனா தேவையற்ற காரியங்களை நான் ஏத்தி அதை உருவத்தை நான் மறந்துட்டேன். இன்னைக்கு என் கண்ணாடியில போய் நான் என்னுடைய உருவத்தை பார்த்தா நான் எதை பார்க்கறேனோ அதுதான் என் உருவம் நம்பிட்டேன். எப்படி என் உருவம் இருந்துச்சுன்றதை நான் மறந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கோ அதுதான் என் உருவம் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இப்ப இருக்கிற உருவம் கிடையாது. உன்னை நான் எப்படி வச்சிருந்தேன்றதை ஞாபகம் வச்சுக்க. உன்னை நான் எப்படி வச்சிருந்தேன்னு ஞாபகம் வச்சுக்க. இப்ப இருக்கிறது உன் உருவம் கிடையாது. அப்ப ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தேவன் ஞாபகப்படுத்துறது, உனக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு திராணி முதல்ல என்ன பண்ணணும்? உண்டாகணும். அதை ஞாபகப்படுத்துறாரு. இதுக்கு மேலேயாவது உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு ஜோமன்ன கத்துக்கப்பா. எரேமியா சொன்னானா? ஆனந்தத்தின் குமாரனா எரேமியா சொன்னானா? அவன் சொன்ன மாதிரி இப்ப நடந்திருக்கு, இப்ப என்ன பண்ண போறீங்க கேட்கிறார். அவன் சொன்ன மாதிரி நடந்துச்சு, இப்ப என்ன பண்ணுவீங்க? சிறை இருப்புக்கு வந்துட்டீங்க, இப்ப சிறைப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னால அவன் பூரா இப்ப இன்னும் கொஞ்ச நாள் உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? கொல்லப்படுவான். கொஞ்ச நாட்கள் உங்க கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணப்படுவாங்க? கொல்லப்படுவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவன் ஞாபகப்படுத்துகிற காரியம், நீ ஸ்தோத்திரம் சிதேக்கியாவையும் யோவாப்பையும் இப்படிப்பட்ட நபர்களை நம்புறதை விட என் வார்த்தையை நம்பு. மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற நீ மாற்றத்துக்கு நேராக நடக்க ஆரம்பி. மாற்றத்துக்கு நேராக நடக்க மாட்டேன், மாற்றம் மற்றும் வேண்டும் என்றால் மாற்றம் வராது. கட்டப்படணும் என்று விரும்புகிற நான் கட்டப்படுகிற வாழ்க்கைக்கு விட்டு கொடுக்காமல் கட்டப்பட முடியாது. உருவாக்கப்பட வேண்டிய நான் உளியினுடைய சத்தங்கள் வேதனையை தாங்காமல் உருவமாக என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதுதான் தேவன் சொல்றாரு, இந்த 70 ஆண்டு காலம் உன்னை உருவாக்குவதற்குப்பா நீ உருவாக விட்டு கொடுத்துரு. நீ உருவாக. சில சமயங்கள் தேவன் நம்மளைய சிறையிருப்புக்குள்ள வைக்கிறாரு, உருவாகிறதுக்காக தான். உருக்குலைவதற்காக அல்ல, உருவாகுவதற்காக. நெருப்புக்குள்ள கொண்டு போய் தங்கத்தையும் வெள்ளியையும் ஏன் கொண்டு கொட்டுறோம்? அது சுத்தமாகணும். ஆனா அந்த நெருப்பு அந்த வெள்ளிக்கும் தங்கத்துக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு சிறையிருப்பு மாதிரி இருக்கும். எப்படா வெளியே எடுப்பான் நம்மள? உள்ள வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. நான் கொதிக்கிறேன், அவன் கண்ணுக்கு தெரியலையா? எடுக்க மாட்டானா? தட்டான் என்ன பண்ண மாட்டார்? எடுக்கவே மாட்டார். நீ எவ்வளவு கொதி. தட்டான ஒரு டைம் வச்சிருப்பாரு. 1 மணி நேரம் அதை நெருப்புக்குள்ள இருக்கணும்னா அது 1 மணி நேரம் நெருப்புக்குள்ள இருந்தே ஆகணும். எவ்வளவு செகப்பாலும் தட்டா என்ன பண்ண மாட்டார்? வெளியே எடுக்க மாட்டார். இரும்பு பட்டையில பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு. இரும்பு பக்கம் செவேர்னு இருக்கும். நம்ம நினைப்போம் நல்ல செவந்துருச்சு, எடுத்து அடிச்சா தேஞ்சிருமேன்னு. ஆனா பட்டக்காரர் சொல்லுவார், நான் டைம் இருக்கு, அதுக்கு இன்னும் அதுக்கு டைம் இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப எடுத்து தட்டினா அது சத்தம் மட்டும்தான் உழுகுமே தவிர அது தட்டையாகாது. 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து தட்டினா ஒரே அடியில் தட்டையாயிரும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஒரே விஷயங்களை மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறது. அந்த ஒரு விசை மாற்றுறதுக்கு நான் அது வரைக்கும் அவருடைய அனலுக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அவருக்கு தெரியும் நான் உருவாகிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன்னா, இல்லை உருகி போகிற கண்டிஷனுக்கு தேவன் நம்மளை என்னைக்கு உருகி போகிறதுக்கு என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். அந்த உருவாகிற பக்குவத்தை பார்த்தவனே ஓகே டன் எடுத்துருவோம். சாப்பாடு வடிக்கிறப்ப பக்குவம் பார்க்குறோம்ல, அது மாதிரி நம்மளையும் தேவன் பக்குவம் பார்த்துக்கிட்டே இருப்பார்.
நம்மளை எப்போ பரிமாற பந்திக்கு கொண்டு போகலாம், நம்மளை எப்போ சமயக்கட்டிலே வச்சிருக்கலாம்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அவர் பார்ப்பார் நம்மளை சரியான பதத்துக்கு வந்துட்டானா வரலையா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை தான் ஞாபகப்படுத்துறாரு. இப்போ நான் எங்கே போட்டிருக்கேன்? உலைக்குள்ளே போட்டிருக்கேன். எங்கே போட்டிருக்கேன்? நெருப்பு அக்கினி உலைக்குள்ளே உன்னை போட்டிருக்கேன். நீ பதமாய் வருகிற வரைக்கும் உன்னை இதை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், வெளியே கொண்டு வர மாட்டேன். எப்போ ஆண்டவரே நான் பதமாகுவேன்? 70 வருஷம் ஆகும் நீ பதமாகிறது. அப்போ எப்பயுமே சிறையிருப்பை தேவன் கொடுக்குறாருன்னா சிறையிருப்பை மாறணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, அதுக்குள்ளே என்னை உருவாக்குங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. மாறணும்னா மாற்றிடுவார், ஆனால் உருவாக்க முடியாது. ஆண்டவரே உளி வலிக்குது அடிக்காதீங்கன்னா நிறுத்திடுவார், ஆனால் பாதி உருவமாக இருக்கும், மீதி உருண்டையாக இருக்கும். அதனால் சிறையிருப்பை கொடுத்தாருன்னா சந்தோஷமாயிட்டு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த சிறையிருப்புக்காக ஸ்தோத்திரம், என்னை உருவாக்குங்க, என்னை விட்டு கொடுக்குறேன். அப்படி விட்டு கொடுத்து பாருங்க, முந்தின ஆவிக்குரிய வாழ்க்கையை விட சிறையிருப்பில் கட்டப்படுற ஆவிக்குரிய வாழ்க்கை 2 மடங்கு அதிகமாக இருக்கும். யோபுவை குறித்து கடந்த நாட்கள் ஊழியர்கள் பேசினாங்க. யோபுவை எப்போ தேவன் 2 மடங்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு? எல்லாமே இருக்கிறப்ப ஆசீர்வதிச்சாரா, எதுவுமே இல்லாதப்ப ஆசீர்வதிச்சாரா? யோபுவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்த சமயத்தை பார்க்கணும், வார்த்தையை பார்க்கக்கூடாது. எப்போ ஆசீர்வாதம் கொடுத்த சமயத்தை பார்க்கணுமே தவிர யோபு கொடுத்த வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணக்கூடாது. யோபு கொடுத்த சமயம் எந்த சமயம்? அவருடைய சமயம் என்ன சமயம்? ஒன்றுமே இல்லை, பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, பிள்ளை இல்லை, மனைவி இல்லை, மானம் இல்லை, மரியாதை ஒன்றும் இல்லை. அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டு இந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபம் பண்ணணும். அந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தாங்கன்னு நான் கேட்கணும். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தர் வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, சூழ்நிலையையும் பார்க்கிறவர், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்றாரு, நீ 70 வருஷம் இதுக்குள்ளதாப்பா இருந்தாகணும். இப்போ யோபு தேவன் பண்ணியிருப்பாரா மாட்டாரா? ஆண்டவரே இந்த பலவீனம் மாறட்டும்ப்பா. அப்புறம் இது பவுல் ஜெபம் பண்ணார்ல, ஆண்டவரே எனக்கு பலவீனமாக இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை, பலவீனம்லாம் மாறாது, கிருபை வேணா தரேன். பலவீனத்தெல்லாம் மாற்ற முடியாது, கிருபையை வேணா தரேன். உன்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பூரணமாக விளங்கும்படி நான் உனக்கு உதவி செய்கிறேனே தவிர நான் அதை எடுக்க மாட்டேன். இப்போ இஸ்ரவேலர்களுக்கும் அதே வார்த்தை தான், நீ சிறையிருப்புக்குள்ளே தான் இருப்ப, வெளியில் வரமாட்ட, பட் நீ விண்ணப்பம் பண்ணுறப்ப உனக்கு நான் செவி கொடுக்குறேன். எதற்காக இந்த நெருக்கடியை வைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில்? யோபுவுக்கு இந்த நெருக்கடியை கொடுத்து தான் யோபுவை தேவன் உருவாக்குனார். யோபு இருந்த மாதிரி இருந்தா கூட இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம்னா மாறி இருக்க மாட்டார். அவர் எப்பயும் போல ஊர் தேசத்தில் உட்கார்ந்து இருந்துட்டு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி அந்த காரியத்திலே இருந்திருப்பார். எப்பயும் போல பிள்ளைகளுக்காக பலி செலுத்திக்கிட்டு எப்பொழுதும் போல பிள்ளைகளுக்காக தேவ சமுதாயம் இப்படியே இருந்திருப்பார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்காது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்திருக்காது. அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிருக்க மாட்டார். எப்போ அடுத்த கட்டத்துக்கு அவர் டிராவல் ஆகுறாருன்னா இந்த உருவாகிற வாழ்க்கைக்குள்ள அவர் போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்குள்ள போகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 70 ஆண்டு காலங்கள் இந்த உலைக்குள் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க உருவாகி என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும். நீ உலைக்குள் இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்லுவான், வா தப்பிச்சு ஓடி போயிருவோம். நீ ஓடினா என்ன பண்ண மாட்ட, உருப்பட மாட்ட. நீ உள்ளுக்குள்ள இருந்தானா இந்த நண்டு கதை கேட்டுருப்பீங்களா, பானை நண்டு கதை, பானையும் நண்டும் ஜோக்கா சொன்னாங்க. மற்ற ஊர் நண்டில் என்ன பண்ணாதான், ஏறாதான். அதாவது ஒரு 4 ஜாடி வச்சிருக்கிறாங்க, அதில் 4 விதமான நண்டை உள்ளே போட்டிருக்காங்க. அந்த கப்பலில் இருக்க கேப்டன் சொன்னாராமா, நீ இந்த ஜாடியை மட்டும் என்ன பண்ணாத, மூட வேண்டாம், அதை அப்படியே விட்டுரு, மற்ற ஜாடியெல்லாம் பத்திரமா மூடி வை அப்படின்னாராம். அதுக்கு அந்த கூட இருக்கிற ஊழியர் கேட்டார, ஏன் கேப்டன், எல்லாமே நண்டு தானே, இது இந்தியா நண்டு, இந்த இந்தியா நண்டு என்ன பண்ணாது, எவனையும் முன்னேறவும் விடாது, இதுவும் முன்னேறி தொலையாது. அதனால என்ன பண்ணாத, அதை மூடி வைக்காது, அதுக்கு அதை பாடம் பண்ணுறது வேஸ்ட், அது தூக்கி ஓரமாக வை, அது நிச்சயம் பாரு ஒன்றும் வெளியே போகாது, மற்றதெல்லாம் மூடி வை. இந்த உலைக்குள்ள இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு உருகிறவனையும் உருக விட மாட்டான், உருவாகிறவனையும் உருவாக விட மாட்டான்.
வா அனலா இருக்கு, போய் தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு வரோம், கொஞ்ச நேரம் சூடு தாங்கலவா, கொஞ்சம் உட்காந்துட்டு வந்துருவோம். தேவன் சொல்றார், ஒன்று தண்ணிக்குள்ள இரு, நெருப்புக்குள்ள இரு. ஒன்று தண்ணிக்குள்ள இருல, நெருப்புக்குள்ள இரு. நெருப்புக்குள்ள இருந்தால் நெருப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கும். தண்ணிக்குள்ள இருந்தா தண்ணி நெருப்பி ஒன்னா சேர்த்தா ஒன்னாகுமா? என்னதான் ஆகும்? அது ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாமல் போயிடும். தோசை கல் சூடாக இருந்தால் தான் என்ன வரும்? தோசை கல் சூடாகாமல் தோசையை ஊற்றினா தோசை வருமா? தண்ணிக்குள்ளே வச்சு தோசை ஊற்றினா தோசை வருமா? வராது. அப்போ நான் நெருப்புக்குள்ளே இருந்தால் தான் நான் ருசி உள்ள பாத்திரமா என்ன பண்ணுவேன்? வெளியில் வருவேன். அப்போ இந்த உலைக்குள்ளே போகும்போது, இந்த 70 ஆண்டு கால சிறையிருப்புக்குள்ளே நீ இருக்கும்போதும் இந்த ஸ்தோத்திரம் யார் மாதிரி? சிதைக்கியா மாதிரி, அதுக்கு போல ஆகாப்பை போல, அனனியாவை போல, இப்படிப்பட்ட போலியான தேவ மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? சிறையிருப்பில் உட்காந்துக்கிட்டு இல்லை சிறையிருப்ப தேவன் மாற்றுவார்னா தயவு செஞ்சு நம்பாத. ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லி தான் உன்னை திருந்த விடாம இத்தனை என்ன பண்ணியிருந்தாங்க? அவன் கட்டுக்குள்ளே வச்சிருந்தான். திருந்த விடாம கட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. ஏன்? நான் முழிச்சுக்கிட்டா வருமானம் அவருக்கு போயிடும், நான் முழிச்சுக்கிட்டா அவங்களுக்கு வருமானம் போயிடும். நான் உள்ளே உக்காந்துருந்தா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நல்ல டாக்டரை பார்த்தா வியாதி உடனே சரியாயிரும். ஃபார்மசி போயிட்டு வந்தால், மருந்தகத்துக்கு போயிட்டு வந்தால் என்ன ஆகும்? மருந்து சரியாயிருமா? அவர் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு டோலோ, நாளைக்கு அடுத்த ஒரு 650, இன்னைக்கு 500ன்னா நாளைக்கு 650 கொடுப்பேன், என்ன கெட்டு போச்சு? அடுத்த நாள் கலரையும் மாத்திரையும் மாற்றி கொடுப்பாங்க. அடுத்த நாள் மாத்திரை மாறுமே தவிர என்ன மாறாது? வியாதி மாறாது. நாம் டாக்டர்கிட்ட போகணுமே தவிர ஃபார்மசிக்கு என்ன பண்ணக்கூடாது? அடிக்கடி எங்கே தான் போயிட்டு இருக்கோம்? ஃபார்மசி என்கிற ஊழியக்காரங்கள்ட்டே போய் மூட்டிட்டு திரும்பி வந்துடும். தேவன் சொல்றாரு, ஃபார்மசி கிட்ட போகாதப்பா, டாக்டர்கிட்ட போ, பரம வைத்தியர்கிட்ட வா. பரம வைத்தியரா இயேசு கிறிஸ்துவர் என்ன பண்றாரு? காத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வா. நீ ஃபார்மசிக்கு போய் 2 மாத்திரை 3 மாத்திரை, அதாவது இந்த ஃபார்மசிக்கு போகிற மாத்திரை எப்படிப்பட்ட மாத்திரைன்னா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 2 ரூபாய்க்கு மாத்திரை, 3 ரூபாய்க்கு மாத்திரை, இந்த டீ கடையில் விற்கிற மாத்திரை, பொட்டி கடையில் விற்கிற மாத்திரை 2 ரூபா மாத்திரை, 3 ரூபா மாத்திரை. ஆனால் டாக்டர்கிட்ட போன மாத்திரை எவ்வளோ? ரேட் எவ்வளோ? எழுதுனா அட்டை ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100 ரூபா, எழுதுனா 100 ரூபா. ஆனால் டீ கடைக்கு போனால் 2 ரூபா. டீ கடை பெஸ்ட்டா, ஃபார்மசி பெஸ்ட்டா, டாக்டர்கிட்ட போகிறது பெஸ்ட்டா? நமக்கு டீ கடைக்கு போகிறது தான் பெஸ்ட். நமக்கு தற்காலிகத்துக்கு தலைவலி சரியானா போதும், நிரந்தரமான தலைவலி சுகமாக வேண்டாம். லேலூயா. 2 ரூபா தைலம் பெஸ்ட்டா இல்லை இன்ஜெக்ஷன் போடுறது பெஸ்ட்டா? நமக்கு 2 ரூபா தைலம் போதும். நமக்கு வர தலைவலிக்கு 2 ரூபா தைலம் தைச்சிட்டு அப்படியே போனோம்னாக்கா போயிடும். தேவன் சொல்றாரு, தற்காலிகத்தை நாடாதீர்கள், நிரந்தரத்தை நாடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியம் அது. தற்காலிகத்தை நாடாதப்பா. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்ன பண்ணாத, கேட்காம நீ என் கிட்ட திரும்புவன்னு சொன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். நீங்க வீட்டில் போயிட்டு நீங்க அது கீழே இருக்க 22, 23 வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல பொய்யான தீர்க்கதரிசனம் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க? ஏன்னா பொய்யான தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்காது? உண்மையா இருக்காது. அல்லேலூயா. அந்த காரியங்களை வீட்டில் போய் வாசிங்க. அதெல்லாம் வாசிச்சோன்னா நேரம் ரொம்ப கடந்து போயிடும். கர்த்தர் நல்லவர். இப்ப தேவன் மீண்டுமாய் 30ஆம் அதிகாரத்துல பேசுகிறார். 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. இப்ப தேவன் பேசுகிற வார்த்தை என்ன? நீ விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. திருப்பிக் கொள்ளுங்கள், 138ஆம் சங்கீதத்துக்கு போலாமா? 138 அதுல முதல் வசனத்தை வாசிச்சா 37, மன்னிக்கணும், 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்களை பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சீயோன் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேச நாங்கள் பாடுவது எப்படி? இப்ப யார டார்கெட் வைக்கிறா? பாபிலோன்ல இருக்கக்கூடியதான ஜனங்கள் இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிற விஷயம்,
இனி எனக்கு அடிமை, உனக்கு விடுதலை இல்லை. நீ எனக்கு அடிமை, இனி உன் வாழ்வில் விடுதலை இல்லை. இனி உன்னை விசாரிப்பார் யாரும் இல்லை, உனக்கு ஆதரவாக யாரும் இல்லை, உன்னை கரம் பிடித்து தூக்கிவிட யாரும் இல்லை, உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு வருகிறது. ஆனா சோதரம் பாபிலோன் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை என்ன? அவங்க இதுவரைக்கும் கர்த்தருக்கு பயந்தவங்க இப்ப கர்த்தருக்கு பயப்படல. ஏன்? ஜனங்கள் சிறைப்பட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். நான் இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்றேன், நீங்க நல்லா பிடிச்சுக்கங்க. நீங்க எவ்வளவு தவறு செய்தாலும், இது போலியான வார்த்தை இல்லை, நீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் உங்களை கர்த்தர் தண்டிப்பாரே தவிர நம்மை அவர் மறக்க மாட்டார். நம்மை அவர் மறக்கவும் மாட்டார், மறந்துட்டு போகவும் மாட்டார். நீ உயிரோட இருந்த எனக்கு என்ன, செத்து போனா எனக்கு என்ன? லோத்தை தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டா அது ரெண்டாவது. லோத்தை தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டா அது அப்பாற்பட்ட காரியம். ஆனால் தேவனுக்கு யாரை பிடிக்கும்? ஆபிரகாமை பிடிக்கும். ஆபிரகாமுக்கு யாரை பிடிக்கும்? இப்போ லோத்தை கொன்னா யாரு வருத்தப்படுவா? ஆபிரகாம் வருத்தப்படுவான். இப்போ ஆபிரகாம் வருத்தப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? லோத்து காப்பாற்றப்படணும். லோத்து காப்பாற்றப்படணும். லோத்துக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஆகணும். இப்போ யார் ஜெபம் பண்ணுவா? இழிச்சவா ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவார். நேராக அங்கே போய் விட்டாச்சு. நேராக அங்கே போய் இப்போ ஆபிரகாம், நான் இப்போவும் சொல்கிறேன், லோத்தை கொல்லணும்னு நினச்சிருந்தா கர்த்தர் கொண்டு போற மாட்டாரா? ஏன் கொல்லாமல் விட்டார்? அதுக்கு அவர் சுற்றி வராரு பாருங்க. எப்படி சுற்றி வராரு? நானா விட்டாக்க அது வேற. இவனுக்காண்டி ஒருத்தர் என்ன பண்ணணும்? மன்றாடணும். எப்படி சுற்றி வராரு? இப்படி கொடுத்தா சீக்கிரம் சாப்பிட்டுருவோன்னு தலையை சுற்றி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆபிரகாம் கிட்ட போகிற மாதிரி போயிட்டு, நான் சோதோமை கொளுத்த போகிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, சோதோமில் என் தம்பி இருக்கானே என்ன பண்ணுறதுன்னு அவரு கேட்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட்டார். இவர் உடனே முட்டியை போட்டார். நினச்சது நடந்துருச்சு. யாரு? தேவன் சொல்கிறார், தூதர்களா நீங்கள் போங்க, விடிய வரைக்கும் காத்துருங்க. அவன் விடிய விடிய ஜெபம் பண்ணுவான். எப்படியும் நீ காத்துரு, நான் உத்தரவு கொடுக்குற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? அக்கினியா போடக்கூடாதுன்னு இவர் கிளம்பி மேலே போயிட்டார். இவர் உட்காந்து மண்டாட ஆரம்பிச்சிட்டார். தேவன் எத்தனை நல்லவர்னா, நான் லோத்தாவே இருந்தாலும் எனக்காண்டி ஒருத்தனை ஜெபிக்க வச்சுட்டு தான் அவர் போவார். நான் லோத்தாவே இருந்தாலும் எனக்கு அழிவு வருதுன்னு தெரிஞ்சா எனக்காண்டி ஒருத்தனை மன்றாட வச்சுட்டு அவன் மன்றாட்டின் சத்தத்தை கேட்டு என்னை விடுதலை ஆக்கிட்டு போவாரே தவிர என்னைய கொன்னுட்டு போற தேவன் கிடையாது அவர். ஏன்? நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய ஜனம். அப்படிப்பட்ட தேவ இருதயம் படைத்தவர்கிட்ட போய் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில போய் பாபிலோன் ஜனங்கள் என்ன பண்றாங்க? நீ பாட்டு பாடுறியா, நீ டான்ஸ் பண்றியா, நீ கொஞ்சம் கிட்டார் வாசிக்கிறியா, வம்புழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? எப்போ ஒருவரை வம்புழுக்க ஆரம்பிப்பாங்கன்னா அவனுக்காண்டி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு நேரம் பலமா வருது. உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு அப்படின்னா, எல்லாம் கண்டுக்க ஆள் இல்லை, கேட்க ஆள் இல்லை, கேட்க நாதி இல்லை, எனக்கு நானா ஏஞ்சி வந்தாதான் உண்டு, என் கால் தான் எனக்கு, என் வேலை தான் எனக்கு, என்னுடைய குடும்பம் தான் எனக்கு, வேற யாருமே இல்லை, எனக்கு இங்கிட்டு இருந்து உதவ யாரும் இல்லை, அங்கிட்டு இருந்து உதவ யாரும் இல்லை, கர்த்தரா பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமையில இருப்பீங்கன்னா நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான். விசாரிப்பற்ற சீயோன் உன்னை சொன்னது யார்? கர்த்தர் கேட்கிறார். நீ விசாரிப்பற்ற சீயோன்னு எவன் சொன்னா? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு என்றைக்கும் கர்த்தர் துணை உள்ளவராக என்ன பண்றாரு? இருக்கிறாரே தவிர அவர் தமது ஜனங்களை வெக்கப்பட்டு அவமானப்பட்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஆனா இங்க ஸ்தோத்திரம் நடக்கிற காரியங்களை, பாபிலோன்ல நடக்கிற காரியங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருது, கர்த்தருடைய வார்த்தை வருது. ஸ்தோத்திரம். உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பேரிட்டபடியால், தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால், உன்னைய பார்த்து இப்படி சொன்னாங்கல்ல, உன்னைய பார்த்து இப்படி பேசினாங்கல்ல, அந்த காயத்தை எல்லாம் நான் ஆற்றேன். எனக்கு இந்த வார்த்தையை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நம்மளை பார்த்து நிறையா சமயங்களில் உனக்கெல்லாம் யார் தைரியத்தில் நீங்களாம் கிடக்கிறா அப்படின்றத சில பேர் கேட்பாங்க. அப்போல்லாம் யோசிச்சப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே இப்போலாம் என்னைய கேட்ட காலங்கள் போச்சு, நன்றி, நீங்கள் எனக்காண்டி என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்க. என்னைய பார்த்து ஒருத்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசின நம்முடைய தேவன் சும்மா என்ன பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ இந்த ஜனங்கள் பக்குவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனங்கள் பக்குவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய, பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
ஏற்றுக்கொள்கிறேன். யார் கர்த்தருடையதான அந்த ஸ்தோத்திர நெருக்கத்தின் பாதைக்கு, யார் கர்த்தரின் உளையான பாதைக்கு தங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, விட்டு கொடுக்கிறவங்கள தேவன் விசாரிக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் விசாரிக்கிறவராகவே இருக்கார். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவும் 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ள தள்ளி விட்டாங்களே, தள்ளி விட்டுட்டு தேவன் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாரா? பார்த்துக்கிட்டு இல்ல. அவர் நாமத்து நிமித்த வைராக்கியமா இருந்தோம்னா அவர் நிச்சயமாக என்னை விசாரிக்க வருவார். எங்க எங்க அக்கினி சூளைக்குள்ள எங்க வருவார் என்னை விசாரிக்க? என் வீட்டுக்கு இல்லைங்க, நான் டீ குடிக்கிற இடத்துல இல்லைங்க, நான் தூங்குற இடத்துல இல்லைங்க, என் சிறையிருப்புக்குள் வந்து என்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். என் சிறையிருப்புக்குள்ள வந்து அங்க வந்து என்னை விசாரிக்கிறார். விசாரிக்கிறவரா இருந்தா எங்க விசாரிச்சிருக்கணும்? கையை கட்டி அக்கினி சூளை வாசலுக்கும் இவர் இருக்கிற இடங்களுக்கும் ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப விசாரிச்சிருக்கணும். அக்கினியை இறக்கி விசாரிச்சிருக்கணும். ஆனா எப்ப விசாரிக்கிறார்? வந்து அக்கினி சுவாலைக்குள்ள வந்து. நம்முடைய தேவன், நீ தள்ளுண்டவன், உன்னை காப்பாற்ற ஆள் இல்லைன்னு சொல்லி யாரு சொன்னாலும், நான் தள்ளப்பட்ட இடத்துக்குள்ள வந்து என்னை விசாரிச்சு தேற்றி ஆதரவு சொல்லி என்னை பத்திரமா வெளியே கொண்டு வருவாரே தவிர, ஸ்தோத்திரம், மற்றவங்க மாதிரி எரியறதை வேடிக்கை பார்க்குற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய அழுகையை வேடிக்கை பார்க்குற கூட்டத்தின் மத்தியில், நம்முடைய பலவீனத்தை வேடிக்கை பார்க்குற கூட்டத்தின் மத்தியில், நம்முடைய இயலாமையை வேடிக்கை பார்க்குற கூட்டத்தின் மத்தியில், நம்முடைய நெருக்கத்தில் நம்மை வேடிக்கை பார்க்குற கூட்டத்தின் மத்தியில், அதற்குள் வந்து நம்மை விசாரித்து வெளியே கொண்டு வருகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், தேவன் எப்படி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்காத, இதுக்கு அப்புறமா என் சமூகத்துக்கு திரும்பு, நான் உன்னை விசாரிப்பற்ற சீயோன்னு சொன்ன அது யாரு? நான் உனக்காக என்ன பண்றேன்? நிற்கிறேன். நான் உன் பட்சத்தில் நிற்கிறேன். எங்க நீ எந்த எல்லைக்கு போனாலும், அக்கினி சுவாலைக்குள்ளே போனாலும் நான் வந்து என்ன பண்ணுறேன்? நிற்கிறேன் என்பதை நீ மறந்துடாத. அது மாத்திரமல்ல, அதுக்கு மேலே 30வது வசனத்தின் 3வது வசனத்தில், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வரப்பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்பொழுது 5வது வசனத்தை பார்க்குறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. 6வது வசனம் வாசிங்க. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள், பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறார்கள், முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்து இருக்கிறது. நான் காண்கிறது என்ன? இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து எப்படி சொல்றாரு? என் ஜனமே, நீ பாபிலோனுக்குள்ள எப்படி இருக்கிற? ஆண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்களாம்? பிரசவிக்க போற ஸ்திரீ எப்படி இடுப்புல கைய வச்சுக்கிட்டு முகம் வெளுத்து போய், அந்த அளவுக்கு யாரு பாடுபட்டு இருக்கிறா? ஆண்கள் எல்லாம் பாடுபட்டு கிடக்குறாங்க, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க, பலவீனப்பட்டு கிடக்குறாங்க. தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல நாளில்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். எப்படி பேசுகிறாரு? அது இடுக்கமான காலம்தான், ஆனாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு பிரசவிக்கிற ஸ்திரீயை போல நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு போகலாம். அவங்கள போல பலவான்கள் யாரும் கிடையாது. பிரசவிக்கிற சகோதரிகளை போல பலமுள்ளவங்க யாரும் இல்லை. பிரசவத்துக்கு அப்புறம் அவங்கள போல பலவீனமானவங்களும் யாரும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கு? பிரசவம் பண்ணப்பட்ட ஜனமா இருக்கு. முந்தி பலமுள்ள ஜனமா இருந்துச்சு, இப்ப பலவீன ஜனமா இருக்கு. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த பலவீனம் இக்கட்டு காலம், இந்த பலவீனம் இக்கட்டு காலம். உன்னைய இந்த இக்கட்டுக்களை நீங்களாக்கி என்ன பண்ணுவேன்? ரட்சிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு அழகா வந்து நிக்குது. அப்பா, நான் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ இடுப்புல கையை வச்சு பிரசவிக்கிற ஸ்திரீயை போல ஆண்கள் எல்லாரும் முகம் வெளுத்து போயிருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்க போறது இல்லை. இது இக்கட்டு காலம். இந்த இக்கட்டு காலத்துல நீ இந்த இக்கட்டை என்ன பண்ணணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். 8வது வசனம் சொல்கிறது, அந்நியர் இனி அவனை
அடிமை கொள்வது இல்லை. இந்த உலைக்குள்ள நீ வந்துட்ட, இந்த ஸ்தோத்திர நெருப்புக்குள்ள நீ வந்துட்ட, இந்த இடுக்கனுக்குள்ள நீ வந்துட்ட. இனி நீ இந்த இடுக்கனை மாத்திரம் தாண்டிட்ட அப்படின்னா எப்படி தாண்டணும்? பக்குவப்பட்டு தாண்டணும். பக்குவப்படாம இடுக்கனை தாண்டக்கூடாது. திரும்ப கொண்டு வந்து அங்கேயே போட்டுருவார். இடுக்கன் நாளில் நான் பக்குவமான பிறகு நான் அதை கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதற்கு பிற்பாடு அந்த இடுக்கனுக்குள்ள நான் வரமாட்டேன். அப்ப சொல்றாரு, இனி அந்நியர் அவர்களை அடிமை கொள்வது இல்லை. 10வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாது, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்தில் உள்ள உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணினவன் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இடுக்கன் தான், இடுக்கனுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் இடுக்கனில் ஜெபிக்கிறவர்கள் யார்? இடுக்கனில் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறவர்கள் யார்? இடுக்கனில் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் யார்? அவர்களை தேவன் சுகித்திருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை தேவன் முதலாவது எங்க கட்டுகிறார்? நம்முடைய வாழ்க்கையை தேவன் முதல்ல எங்க கட்டுகிறார்? என் சுகவீனத்தில், என்னுடையதான போராட்டத்தில், என்னுடைய இடுக்கனில், என்னுடையதான இரும்பு கால்வாய் பகுதியில் வைத்து என்னை கட்டி என்னை முதலாவது அங்கு கட்டுகிறார். பிற்பாடு வாக்கு தத்தத்துக்குள் கட்டுகிறார். முதலாவது எங்க கட்டுகிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கைய போராட்டத்தில் யார் கட்டப்பட முடியும்? போராட்டம் உள்ள வாழ்க்கையில யார் கட்டப்படுவா? சரீரம் கட்டப்படாது. சரீரமே அங்கே அடிச்சு துவைச்சு தான் பண்ணப்பட்டிருக்கோம், தொங்க விடப்பட்டிருக்கும். கை உடஞ்சி, கால் உடஞ்சி, இடுப்பு உடஞ்சி சரீரம் கிடக்கும். சரீரம் கட்டப்படாது. ஆனால் சரீரம் பலவீனமாக இருக்கிறப்ப ஆவி கட்டப்படும். அப்போ இடுக்கல் வாசலுக்குள்ள யார் கட்டப்படுவா? ஆத்துமா கட்டப்படும். உள்ளான மனுஷன் இடுக்கனுக்குள்ள என்ன பண்ணப்படுறான்? கட்டப்படுறான். அப்ப ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அந்த இடுக்கனுக்குள்ள வைக்க காரணம் என்ன? உன் ஆத்துமா கட்டப்படணும். உன் ஆத்துமா கட்டப்பட்டாதான், உன் ஆத்துமா வசனத்துல கட்டப்பட்டாதான், உன் ஆத்துமா கர்த்தருடைய ஆவியில கட்டப்பட்டாதான் நீ வாக்குத்தத்தத்துக்குள்ள போய் என்ன பண்ண முடியும்? உன்னுடைய சரீரம் கட்டப்பட முடியும். அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம், அந்த இடுக்கன் எதற்கு? ஆத்துமா கட்டப்படுவதற்கு. முதலாவது எதை கட்டுகிறார்? ஆத்துமாவை. ஆனா அநேக நேரத்துல நாம் ஆத்துமாவை விட்டுட்டு சரீரங்களை கட்டப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காயங்கள் ஆற்றுங்க, வியாதியை சுகமாக்குங்க, வீட்டை கட்டுங்க, வண்டியை வாங்க உதவி செய்யுங்க. இதெல்லாம் சரீர பிரகாரம், அதாவது உலக பிரகாரம். இதெல்லாம் சரீரம் என்றால் உலக பிரகாரம். தேவன் விரும்புகிறது ஆவியை கட்டு, உன்னுடைய ஆத்துமாவை கட்டு. அதுக்கு இடுக்கணுக்குள்ள வா. இடுக்கணுங்களுக்குள்ள நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம் ஆத்துமாவை நல்ல ஸ்தோத்திரம் கட்டப்பட்ட நிலைமைக்கு நேரம் என்ன பண்ணும்? மாற்றும். அப்ப அந்த நிலைமைக்குள்ள போன இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி பொறுமையா கேட்கிறாங்க. யாரு கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையா கேட்பா? கர்த்தருடைய வார்த்தை யாரு பொறுமையா கேட்பா? 2 மனுஷங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆவியில பாரம் உள்ளவங்க கேட்பாங்க. 2வது யாரு கேட்பா? இங்க எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க? சுவிசேஷம். ஸ்தோத்திரம். நீங்க சொன்ன சுவிசேஷத்திலேயே உங்க சுவிசேஷத்தை அதிகமா கவனிச்சு கேட்டவங்க யாரு? பேர் இல்ல, சூழ்நிலை. நீங்க சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்கல்ல, நீங்க சொன்னதுல பல பேர் உங்க வார்த்தையை செவி கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. சில பேர் அப்படியே உட்காந்து பயபக்தியோட கேட்டிருப்பாங்க. அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில அவங்க அந்த சுவிசேஷம் கேட்டிருப்பாங்க. அப்ப வார்த்தையை கேட்கறது யாரு? எவன் இடுக்கணுக்குள்ள இருக்கானோ அவன் தான் வார்த்தையை கேட்பான். அப்ப இஸ்ரவேலை கொண்டு போய் இடுக்கணுக்குள்ள வச்சாரு. இவன் இப்பதான் வார்த்தையை நம்மளையே கொண்டு போய் அங்க வைக்கிறாரு. நல்லா இருந்தா வார்த்தையை கேட்க மாட்டோம். நல்லா இருந்தா கர்த்தருடைய வார்த்தைய கேட்க மாட்டோம். அதனாலதான் கொண்டு எங்க வச்சாரு? ஃப்ரீசர்ல வச்சிருக்காரு. உறைஞ்சி போனதான், ஆண்டவரே அனலாக்குங்கப்பா,
ஆண்டவரே நல்லாக்குங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். கொண்டு போய் நெருப்புக்குள்ள போட்டா, ஆண்டவரே தண்ணிக்குள்ள போடுங்கப்பா, ஆண்டவரே தண்ணிக்குள்ள போடுங்கப்பான்னு ஒரு சத்தம் என்ன பண்ணும்? வரும். அப்ப தேவன் இடுக்கணை அனுமதிக்கிறது ஏன்? என் ஆத்துமா கட்டப்பட, என் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, என் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை ருசித்து விசுவாசிக்க. என் ஆத்துமா ருசித்து விசுவாசிக்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடுக்கணை கொடுத்தா என்ன பண்ணணும்? சந்தோஷமா வாங்கிக்கணும். இடுக்கண் தான் நான் உருவாகிற காலம், இடுக்கண் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஏற்ற வாசல். அதனாலதான் இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைந்திடுவோம். அது எப்படி எழுதுறாங்க அந்த பாடலை? வருந்தி நுழைந்திடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோமா? அது லைன் சரியா தெரியல. முயன்றிடும். வருந்தி நுழைய வாசல் இடுக்கண் தான். போறது கஷ்டம்தான், ஆனா போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம். போயிட்டா யோபுவுக்கு அந்த பலவீன கஷ்டம்தான், ஆனா கஷ்டத்தை தாண்டிட்டா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் பலவீனம் தான், தாண்டிட்டா என் ஆத்துமா சந்தோஷமா இருக்கும், என் சரீரம் சந்தோஷமா இருக்கும். நிறைய சோத்திர காரியங்களை தேவன் நம்மோடு பேசுவாராங்க. அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்றாரு, உன்னை விசாரிப்பன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. நான் உன்னை விசாரிக்கிறேன். நான் உன்னுடைய காயத்தை நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை என்ன பண்ணுவேன்? ஆற்றுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும், நீ திரும்ப எங்க போவ? வாக்கு தத்தத்துக்குள்ள போகுவ, உன் தேசத்துக்கு போகுவ. அங்க போறப்ப நீ எப்படிப்பட்டவனா போகணும்? உருவாக்கப்பட்டவனா போகணும். உன் ஆத்துமா கட்டப்பட்டவனாக நீ போனாதான் அங்க உன் வாழ்க்கை கட்டப்படும். ஆத்துமா கட்டப்படாத யாருக்கும் வாழ்க்கை என்ன பண்ணாது? கட்டப்படாது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. ஆத்துமா சரியில்லாம, ஜீவிதம் சரியில்லாம கட்டப்பட்டது பூரா என்ன இருக்கு? இன்னைக்கு இடிந்து போயிருக்கே தவிர, விழுந்து போயிருக்கே தவிர, மற்றபடி ஆத்துமா என்ன பண்ணல? கட்டப்பட. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆசீர்வாதமான குடும்பம். அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க. வீடுகள்லாம் நல்லா அழகா கட்டி, பிரம்மாண்டமா கட்டி, அப்படியே மலைச்சு போற அளவு கட்டியிருந்தாங்க. நம்ம வீட்டு கதவுல நம்மலாம் அதிகபட்சம் என்ன பதிப்போம்? மரக்கதவு இல்லை தேக்கு, மரம் இல்லை தேக்கு. அவங்க வீட்டில் டிசைன் எதை தெரியுமா போட்டிருந்தாங்க? கதவு டிசைனு காப்பர்ல. காப்பர்னா என்ன? இல்லை அந்த காப்பர் கேட்கல. ஸ்தோத்திரம். ஐயோ, செம்பு. ஐயோ, செம்பு உலோகம் தானா? சரி. அந்த உலோகத்தை வச்சு அவங்க கதவை என்ன பண்ணாங்க? டிசைன் போட்டாங்க. நம்ம மர டிசைன் என்ன பண்ணுவோம்? இழப்போம், இல்லைன்னா லேத்தில் கொடுத்து அப்படியே பொறிச்சு 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 பூவா முட்டையாக போட்டு என்ன பண்ணுவோம்? கதவை ரெடி பண்ணிடுவோம். ஆனால் அவங்க செம்புலையே, அந்த காப்பர் கம்மின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அதுலேயே டிசைன் பண்ணாங்க. ஒவ்வொரு பூடி அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கட்டினாங்க வீடு. ரொம்ப ஆசீர்வாதமான குடும்பம். சபைகளுக்கு உதவி செய்த குடும்பம். ஆனால் ஸ்தோத்திரம், அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். அவ்வளவு ஆசைப்பட்டு கட்டின வீட்டில் ஒரு வருஷம் கூட அவங்க முழுசாக குடியிருக்கல, வித்துட்டாங்க. இப்போ வாடகை வீட்டில் உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள நெருக்கமாக இருக்கு. ஆனால் அன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு நெருக்கமாக நான் பார்க்கல. நான் அந்த குடும்பத்தை நான் அப்படி பார்த்ததில்லை. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறப்ப அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள நெருக்கமாக, அதாவது விசுவாசிகள் கூட, ஊழியக்காரர் கூட நெருக்கமாக இருந்ததில் கிறிஸ்துவோட அவங்க என்ன பண்ணலை? ஊழியத்தோட நெருக்கமாக இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், எல்லாமே போச்சு. இடுக்கணுக்குள்ள ஆண்டு கொண்டு வந்தார். இடுக்கணுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்போ கிறிஸ்துவோடு நெருங்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்துமா கட்டப்பட்டு கொண்டிருக்க. நான் விசுவாசிக்கிறேன், அவங்க வித்த வீட்டை விட 2-3 மடங்கு பெரிய வீட்டை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஏன்? இப்போ அவங்க ஆத்துமா கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் பார்க்குறேன், நான் பார்த்துருக்கேன். அந்த ஆத்துமா கட்டப்பட்டு, அந்த குடும்பம் கட்டப்பட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நிச்சயமாக அவங்க முழுசாக கட்டப்படும் போது அவங்க இழந்ததை விட 3-4 மடங்கு நிச்சயமாக கர்த்தர் அந்த வீட்டை என்ன பண்ணுவார்? அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவங்கள தேவன் உயர்த்தி வைப்பதற்கு உண்மை உள்ளவராக. அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தவங்க. ஏன் எடுக்கணும்? ஆண்டவர் கொண்டு வந்தார்.
நான் உலக பிரகாரமாக கட்டப்பட்டுட்டேன், ஆனால் என் ஆத்மா கட்டப்படலை. நான் இப்படியே விட்டா என்ன பண்ணிடுவேன்? என் ஆத்மா நஷ்டமாயிரும் தெரிஞ்சதுனால என்னை கொண்டு வந்து இடுக்கணில் வச்சார். அந்த வீடு இன்னும் அப்படியே இருக்கு. அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அந்த வீடு பிரசைக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அமைச்சர் கூட வந்திருந்தார் அந்த வீட்டுக்கு. அன்றைக்கு எங்கள் சிட்டிங் அமைச்சராக இருந்து கூட அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் அவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணி இல்லை. ஏன்? ஆத்துமா கட்டப்படலை. இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆசீர்வாதம் வாங்கி வீட்டை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், காட்டை வாங்கணும், தோட்டத்தை வாங்கணும், துறவை வாங்கணும். ஆனால் ஆத்துமா கட்டப்படாமல் வாங்கி பிரயோஜனம் இல்லை. வித்தாலும் பிரயோஜனமாகாத அளவுக்கு ஆண்டவர் ஆக்கிடுவார். இது சாபமாக நான் சொல்லலை, ஒரு எச்சரிப்பாக சொல்கிறேன். நம்ம சரீர பிரகாரமாக கட்டுகிற எல்லாமே ஆத்துமா கட்டப்படனா அது இடிஞ்சு போயிடும். ஆத்துமா கட்டப்பட்டு அதை கட்டி பாருங்க, இடிக்க ஒருவனால் என்ன பண்ண முடியாது. அவர் திறந்தால் அடைப்பவன் எவனும் இல்லை, அவன் கட்டினால் இடிப்பவன் இல்லைன்னு பாடியிருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் திறந்தால் அடைக்க முடியாது, அவர் பூட்டினா திறக்க முடியாது. நான் ஆத்துமா கட்டப்பட்டு நான் ஒரு காரியத்தை கட்டுவேன்னு சொன்னா அதை இடிக்க ஒருவனையும் தேவன் என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஆத்துமா கட்டப்படாமல் கொண்டு போய் கட்டினேன்னா ஊதி விட்டுருவார். அதுக்கு பேர் தான் பைபிள் கோபுரம். அவன் சரீரத்தில் கட்டினான், ஆத்மாவில் கட்டலை. ஆனால் நோவா ஆத்துமாவில் கட்டினார், சரீரத்தால் கட்டலை. அதனால தான் பேலை நின்றுச்சு, பாபிலோன் விழுந்துச்சு. இன்னைக்கு என் குடும்பம் கிறிஸ்துக்குள்ளே மிதக்கணும்னா என் ஆத்துமா கட்டப்பட்டு நான் போய் அதை கட்டணும். ஆனால் பாபிலோன் கோவில் வந்து ஆத்துமா கட்டப்படல. அவங்க அறிவில் கட்டினாங்க, அவங்க உழைப்பில் கட்டினாங்க, அவங்க பலத்தில் கட்டினாங்க. கடைசியில் பலமும் உழைப்பும் சரீரத்துடையது. சரீரம் புத்தியை காமிச்சிருச்சு, சரீரம் புத்தியை காமிச்சிருச்சு. அவரு சித்தத்தை காமிச்சிட்டாரு, இறக்கிட்டார். ஆனால் நோவா ஒவ்வொரு நாளும் தேவ சமுத்திர ஆத்மாவை கட்டப்பட்டு 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 போய் நோவா பேலையை கட்டினார். அது மிதக்குது. இன்றைக்கும் நிச்சயமாக எங்கேயாவது ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்ததை பத்திரமா ஒரு துண்டாவது இருக்கும். ஆனால் பாபிலோன் ஒரு இன்ச்சு கூட என்னண்ட இல்லை. அப்போ ஆத்மா கட்டப்பட்டு என் வாழ்க்கை கட்டப்பட்டா அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆத்மா கட்டப்படாமல் ஸ்தோத்திரம் நான் போய் சரீரத்தால் கட்டப்பட்டேனாக்க அது என்ன தான் ஆகும், இடிஞ்சு தான் விடும். அல்லேலூயா. அப்போ இடுக்கண் எதற்கு? ஏன் எழுவதோட சிறையிருப்பிலையும் போய் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஏன் கொடுக்குறார்? இந்த நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன்றது நல்லா இருக்கிறப்ப கொடுத்த வார்த்தை இல்லை, சிறையிருப்புல கொடுத்த வார்த்தை. இவங்க எருசலேம்குள்ள இருந்தப்ப இந்த மாதிரி வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கல. ஆனா எங்க போய் கொடுக்குறாரு? பாபிலோன்ல போய் கொடுக்குறாரு. ஏன் பாபிலோன்ல போய் கொடுக்கணும்? இடுக்கணுக்குள்ள ஏன் வாக்குத்தத்தம் கொடுக்கணும்? இதுல நீ கட்டப்படு, இதுல இருந்து வெளியில வருவ, மகிமையான உன கட்டுவ. அல்லேலூயா. இஸ்ரவேல் கட்டின ஆலயத்துக்கு மகிமையான ஆலயம் என்று தேவன் ஏன் பேர் வைத்தாரு? முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னார். ஏன்? முந்தின ஆலயம் சாலமன் கட்டினது, ஆத்துமாவில கட்டல, தாவீதுடைய ஆலோசனையில கட்டினாரு. ஆனா பிந்தி கட்டப்பட்ட எஸ்ராவுடைய ஆலயம் தேவனுடைய ஆத்துமா பாரத்தினால கட்டப்பட்டது. அதனால அதுக்கு மகிமை அதிகம். சரீர பலத்துல கட்டுறதுக்கும் ஆத்தும பலத்துல கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆத்தும பலத்துல கட்டினாரு சாலமன், அவ்வளவு தங்கம், அவ்வளவு வைரம். ஆனா தேவன் அதுக்கு மகிமையை கொடுத்தாரு, இல்லைன்னு இல்லை, மகிமையை கொடுத்தாரு. ஆனா அதை விட ரெட்டிப்பான மகிமை மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்துக்கு கொடுத்துருக்காருன்னா அது மரத்துக்கு மகிமையா இல்லை வைரத்துக்கு மகிமைன்னு கேட்டா அந்த ஆத்மாவுக்கு தான் மகிமை. அந்த ஆத்மா எவ்வளவு பாரப்பட்டது. இடுக்கமான ஆத்துக்குள்ள போகிறப்ப அந்த ஆத்மா எவ்வளவு பாரப்பட்டுச்சு. நான் எவ்வளவு பாரப்பட்டிருக்கேன். இடுக்கமான வாழ்க்கைக்குள்ள நான் எவ்வளவு கிறிஸ்துக்குள்ள பாரப்பட்டு ஜிபிக்கிறேனோ, எவ்வளவுக்குள்ள நான் கட்டப்படுறேனோ, எவ்வளவுக்குள்ள என் ஆத்மாவை கட்டப்பட்டு எவ்வளவுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள என்னை வளர்க்க விரும்புகிறேனோ. ஏன்னா அதை போல ஒரு நல்ல டைம் கிடைக்கவே நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. அது போல நம்ம வாழ்க்கை நிச்சயமா ஒரு நல்ல டைம் நம்மளுடைய ஆத்மா உருவாக்கப்படுறதுக்கு ஒரு டைம் கிடைக்காது. அந்த நேரத்துல நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண முடியாதுதான், போராட்டம் தான், பலவீனம் தான், சோர்வுகள் தான். ஆனாலும் கொஞ்சம் பலத்தோடு, உனக்கு எதிராக கொஞ்சம் பலத்தோடு. அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், திருப்புங்க வெளிப்படுத்தல் பேருங்க, அதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம விட்டுருவோம். மீதி கர்த்தருக்கு சமமான நம்ம நாளைக்கு பார்ப்போம். உன் கிரியைகளை 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலுக்கு முன்பாக. கொஞ்சம் பலன் இடுக்கமானதான், ஜெபிக்க முடியாதுதான், உபவாசிக்க முடியாதுதான்,
சபைக்கு வர முடியாது தான், அப்படிப்பட்ட இடுக்கண்ல இருக்கேன். ஆனா கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை நான் கர்த்தருக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய சமூகத்தை உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, அந்த கொஞ்சத்தை கண்டு திறந்த வாசலை கொடுக்கிறாருன்னா, நாம் தகப்பனை போல பாசமுள்ள தகப்பன் உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? அதனாலதான் சொல்றாரு, அவன் இடுக்கணுக்குள்ள இருக்கிறான், ஆனா என் வார்த்தையை நான் அனுப்பியிருக்கேன். அந்த வார்த்தை அவனுக்கு ஊழியம் செய்யும். ஏன்? அவன் விசாரிப்பு இல்லாம இருக்கிறான். அவனை விசாரிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. 137 விசாரிப்பு இல்லைன்னாங்க. 128 தெற்கத்தி வளையத்தை திருப்பது போல கர்த்தர் என்ன பண்ண மீண்டும் திருப்பி கொண்டு வந்து தம்முடைய தேசத்துல என்ன பண்ணிட்டாரு? 126 137 அவங்கள கிண்டல் பண்றாங்க, விசாரிப்பு யாருமே இல்லைன்னு. 126 வாசி, வீட்டில் போய் வாசிங்க சங்கீதம் 126. தெற்கத்தி வளையத்தை திருப்பது போல தேவன் தம்ம ஜனத்தை கொண்டு வந்து எங்க விட்டாரு? சீயோன்ல விட்டார். அவர் சீயோனை திரும்ப கட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் கட்டப்பட வேண்டுமென்றால் சீயோனின் ஆத்துமா கட்டப்படணும். என் குடும்பம், என் வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம் கட்டப்படுவதற்கு முதலாவது என் ஆத்துமா கட்டப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல? முடிந்தால் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ரஷதரணந்தரணமன ஷதரிபதகரபடகதரணமன ரீதரணமன ரகதுரோ நோஹேதெரி நிபட சந்தரணபடகதுரோ ஹேதெரி பபபலகதகரணமன. இடுக்கணுக்குள் நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இடுக்கனின் மத்தியில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது யாக்கோபுக்கு இடுக்கமான காலம்தான். இது யாக்கோபுக்கு இடுக்கமான காலம்தான். சபையின் குடும்பங்களே, இது உங்களுக்கு இடுக்கமான காலமா இருக்கா? ஸ்தோத்திரம், கவலைப்படாதீங்க. ஆனாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடுக்கண்ணில் ஜெபம் பண்ணுங்க, இந்த இடுக்கண்ணில் ஒப்பு கொடுங்க. என்னை விசாரிக்க ஆள் இல்லையே ஆண்டவரே, என்னை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லையே, என் சார்பில் நின்று எனக்காண்டி வாதாட ஒருவர் இல்லையே. ஸ்தோத்திரம். நீ இடுக்கணுக்குள்ள இருக்கியா? சீயோனே, சீயோனே, நீ இடுக்கணுக்குள்ள இருக்கியா? என் வார்த்தைக்கு மாத்திரம் செவிய சாச்சிரு. நான் உன்னைய கட்டுறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை நீங்கள் ஆக்குகிறேன், நான் உன்னை அந்த இடுக்கணுக்கு நீங்கள் ஆக்குகிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.